ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்டேட் வித் ரவில இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு பிஎட் மற்றும் எம்எடுக்கான பாடப்பிரிவுக்கான மாணவர்கள் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவு. அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, திருப்பி சான்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. அதனால் திருப்பி வேணால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது என்னைய வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/9/2025 வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த ட்ரிப்பு ஒரு புதிய முயற்சியாக இந்த ட்ரிப்பு பண்ணியிருக்காங்க. வாங்க ஃபுல் சர்க்குலரையும் படித்து பார்ப்போம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் எம்எட் பாடப்பிரிவிற்கான மாணவர்கள் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவு 30/9/2000 வரை செயல்படும் என மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ளதுன்னு. இது குறித்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி 20/6/2000 அன்று சென்னை ராணி மேரி கல்லூரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பிஎட் மாணவர்கள் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அரசு மற்றும் அரசு உதவி கல்லூரிகளில் முதல் கட்ட கலந்தாய்வு ஃபர்ஸ்ட் கவுன்சில் பிறகு 2 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் 49 இடங்களும் மற்றும் 13 அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 530 காலி இடங்கள் என மொத்தமாக 579 இடங்கள் உள்ளன. இணையதளத்தில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் காலியான உள்ள இடங்களில் சேர்ந்து பயில ஏதுவாக இணையதள விண்ணப்ப பதிவு வசதி இன்று 15/9 முதல் 30/9 வரை தொடர்ந்து செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி மாணவர்கள் திருப்பி நீங்கள் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். www.tngasa என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மேலும் மாணவர்கள் சேர்க்கையான கூடுதல் விண்ணப்பம் www.iasc அதாவது லேடி வில்லிங்டன் காலேஜ் வெப்சைட் இது www.iasc.ac.in என்ற இணையதள வழியாக தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியுதா, அதாவது கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் பிஎட் பாடப்பிரிவிற்கான காலியான இடங்களில் மாணவர்கள் சேர்ந்து பயில ஏதுவாக மாணவர் சேர்க்கையான இணையதள விண்ணப்ப பதிவு வசதி 30/9 வரை செயல்படும். விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள், அதாவது விண்ணப்பிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் GASA மூலமாக பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஏற்கனவே பண்ணவங்க பண்ண முடியுதா அப்படின்னு. நீங்கள் லேடி வில்லிங்டனோட காலேஜ், அதாவது www.iascன்னு இருக்குல்ல, அதுலேயும் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அந்த காலேஜ் நம்பர் இருக்கும் இல்லையா, அங்கே ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதையும் கேட்டு பாருங்கள். அப்புறம் GASA வெப்சைட்லேயும் நீங்கள் திருப்பி ஜாயின் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா திருப்பியும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா, இல்லை இதுதான் ப்ரொசீஜர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மாரி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா. இதோட பிடிஎஃப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன். ஓகே, தேங்க்யூ, பாய். மேலும் தகவலை இது போன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.